கடமையை செய்யாத முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. அரிட்டாப்பட்டியில் அரங்கேறப் போகும் ஸ்டிக்கர் அரசியல். ஜல்லிக்கட்டு காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்து அதனை நிரந்தரமாக தடை செய்யப்பட வழிவகுத்தது காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணியில் இருந்த திமுகவும். ஆனால் இன்று ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்ததற்காக பல ஆண்டுகளாக போராடிய ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரனையும் நிற்க வைத்துவிட்டு ஸ்டாலினின் வாரிசும் வாரிசின் வாரிசும் நண்பர்களும் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்த்து ரசித்தனர். இலங்கை உள்நாட்டு போரின் போது லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த இவர்கள், கச்சத்தீவை தாரை வார்த்த இவர்கள் தாங்கள்தான் தமிழினத்தின் காவலர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். 10 மாதங்கள் டங்ஸ்டன் சுரங்க அறிவிப்பை வேடிக்கை பார்த்தவர்கள், பல்லுயிர் தலமான அந்த 5 ஏக்கர் நிலத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் டங்ஸ்டனை எடுத்துக்கொள்ளலாம் என கூறிய இவர்கள் இன்று வந்து எங்களாலேயே இந்த தடை உத்தரவு கிடைத்ததாக தம்பட்டம் அடித்து கொள்வதை போன்ற கேவலம் எதுவும் கிடையாது. நேற்று டெல்லியிலிருந்து மதுரை திரும்பிய தமிழ்நாடு பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்து ஒரே நாட்டுக்கு ஒரு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை அரிட்டாப்பட்டியில் இருந்து சென்ற ஊர் தலைவர்கள் நேரில் சந்தித்து அங்குள்ள சூழலை விளக்கினர். அப்போது அவர்களுக்கு பதிலளித்த கிஷன் ரெட்டி, அரிட்டாப்பட்டியின் பழமையும் சிறப்பையும் அங்குள்ள கோவில்களின் சிறப்பையும் பற்றி ஊர் மக்கள் விளக்கியதைப் போல திமுக அரசு எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை என தெரிவித்தனராம். ஒரு மாநில அரசின் குறைந்தபட்ச கடமையே இந்த திட்டத்தின் நன்மை தீமைகள் அங்குள்ள சூழல் பற்றி மத்திய அரசுக்கு விளக்குவதுதான். திமுக அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதற்காகவும் அரசுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காகவும் அதனை கூட செய்யாமல் இருந்தது ஸ்டாலின் அரசு. டங்ஸ்டன் சுரங்க போராட்டம் தமிழ்நாட்டின் அடுத்த ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற பெரிய போராட்டமாக வெடிக்கும். அதனை வைத்து கடந்த காலத்தை போன்று அரசியல் ஆதாயத்தை அடையலாம் என்ற அவர்களின் ஆசையில் பிரதமர் மோடி மண்ணை அள்ளி போட்டுள்ளார். இந்த நிலையில்தான் சுரங்க அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டவுடன் அந்த வெற்றியில் உரிமை கொண்டாட வெட்கமே இல்லாமல் பாராட்டு விழாவை தூக்கிவிட்டு வந்துவிட்டார்கள். அதற்காக மூர்த்தி போன்ற அராஜக அமைச்சர்களை கொண்டு அந்த மக்களை மிரட்டியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இருக்குமானால் தயவு செய்து மூர்த்தி உள்பட உங்கள் கட்சி அமைச்சர்களாலும் அதிகாரிகளாலும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை நிறுத்துங்கள். அதை விடுத்து யாரோ பெற்ற பிள்ளையின் பெயருக்கு பின்னால் உங்களது இனிஷியல் போடும் போன்ற செயலை செய்யாதீர்கள்.